வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. கூண்டோடு எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது. அதிமுகவின் செயற்குழு கூட்டத்தில் தென் மாவட்ட செயலாளர்கள் யாரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை ஆணித்தரமாக மீண்டும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2019 முதல் 2024 வரை நடந்த 11 தேர்தல்களில் 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியே தழுவியுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்துவிடும் என்ற பயத்தினால் அதிமுக போட்டியிடவில்லை. தற்பொழுது 2026லும் தோல்வி அடைவதற்கான திட்டத்தை தான் எடப்பாடி வைத்திருக்கிறாரே தவிர வெற்றி அடைவதற்கான அவர் சரியான பாதையில் செல்லவில்லை. அதிமுகவின் தொண்டர்கள் நிலைமை தற்பொழுது மிக மிக மோசமாக இருக்கிறது. அதிமுகவை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எடப்பாடியே வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒன்று கூடியிருந்த அதிமுகவின் தொண்டர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்திவிட்டார் எடப்பாடி என்றும் தென் மாவட்ட நிர்வாகிகளும் கூறிவிட்டார்கள். குறிப்பாக ஆர்பி உதயகுமார் அவர்களை கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார். தீமை செய்யக்கூடிய நபரிடம் உதவியாளாக இருந்து கொண்டு பதவிற்காகவும் பணத்திற்காகவும் கையாளாக செயல்படக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றியடைவதை கடினம்தான் என்பதற்கேற்ப கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மதுரை தென் மாவட்டங்களில் சில முக்கியமான இடங்களில் எடப்பாடியோ ஆர்பி உதயகுமாரோ வந்தால் நிச்சயமாக நாங்கள் விரட்டியடிப்போம். அதிமுகவின் தலைமையில் மாற்றத்தை உருவாக்கினால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய முடியும். கள்ளச்சாராயம் முதல் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை வரை திமுகவின் அராஜகத்திலும் கூட திமுக மாபெரும் வெற்றியடைகிறது என்றால் அதற்கு காரணம் திமுகவின் தொண்டர்கள்தான். தலைமையின் மீது விசுவாசமாக இருப்பதன் காரணமாகத்தான் தலைமை சரியான முறையில் வழிநடத்துகிறது திமுகவை என்பதையும் இதன் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மக்கள் மத்தியிலும் சரி தொண்டர்களது மத்தியிலும் சரி எதிர்ப்புகள் தான் அதிக அளவில் வந்திருப்பதாக தென் மாவட்ட நிர்வாகிகள் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறுகிறார்களா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.